ஹலோ மக்களே, ஹேவ் அ பியூட்டிஃபுல் மார்னிங். பர்வீன் சுல்தான் ஒரு ஸ்பீச்சில் ஒன்று சொல்லியிருப்பாங்க. நம்ம அந்த வாழ்க்கையில் பாடத்தை நம்ம கற்றுக்கிடலாம் அப்படின்னா இந்த வாழ்க்கை அந்த பாடத்தை நம்ம கற்றுக் கொடுக்குற வரைக்கும் அந்த லெசன் தாண்டி அடுத்த லெசன் போகவே போகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையிலுமே உண்மை தான். ஏன்னா அதை நான் இந்த நிமிஷம் உணர்ந்தேன். ஸ்கூல்லையோ காலேஜ்லையோ நம்ம ஒரு பாடத்தை கற்றுக்கிடல அப்படின்னா அந்த டாபிக் நமக்கு பிடிக்கல அப்படின்னா நம்ம வேறு டாபிக் மூவ் ஆன் பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஏன்னா நம்ம டீச்சர்ஸ் கூட நமக்கு புரியலையோ அவங்களுக்கு அவங்க வேலை முடிஞ்சு மாற்றிட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த லைஃப் மட்டும்தான் நம்மளுக்கு டீச் பண்ணிகிட்டே இருக்கும். அது நம்ம லேர்ன் பண்ணுற வரைக்கும். நம்ம லேர்ன் பண்ணலன்னா அது டீச் பண்ணுறது எப்போவுமே ஒரு பொருள் கிடையாது. அது மாதிரி இப்போ நான் இந்த நிமிஷம் நான் நிறைய விஷயத்தை கற்றுக்கிட்டேன். இந்த வாழ்க்கை எனக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு அடியும் உண்மை சொல்ல போனால் அவ்வளோ பெரிய வழிகளோடு சேர்ந்த வேதனைகளோடு சேர்ந்த ஒரு பாடங்களை எனக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருக்கு. நம்ம நினைக்கிறோம் மக்களே, மனுஷங்களை நம்பவே நம்பாதீங்க. ஏன்னா மனுஷங்க வந்து எங்கள் மாதிரி ஒரு சொல்லுவாங்க, மனுஷங்க வந்து நீசப்பாதீங்க, மனுஷங்களாம் பிறந்துட்டாலே அவன் வந்து நீசப்பாதீங்க, அவன் வந்து தூய்மையானு சொல்லவே முடியாது அப்படின்னு எங்கள் வீட்டில் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாங்க. அது இப்போ நான் கண்ணில் பார்க்குறேன். 2 நாளுக்கு முன்னாடி வரைக்கும் ஓஹோ ஆகா அப்படிங்கிறவங்க கூட ஷீ போ அப்படி 2 நாள் கழிச்சு கூட சொல்கிறாங்க. சொல்ல போனால் இதே வழிகள் வேதனையோடு சேர்ந்த வாழ்க்கை எங்கே கொண்டு போய் முட்டனே தெரியாது. ஆனாலும் வர வழியில் வந்து தான் ஆகணும். சிரிக்கவும் முடிய மாட்டேங்குது, அழுகவும் முடிய மாட்டேங்குது. ஒரு நேரம் கழிச்சு அப்புறம் என்னடா இது, என்னடா பண்ணிகிட்டு இருக்கோம், எங்கடா போக போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ரொம்ப நல்லா பேசுவோம் மக்களே. மக்களை எப்பவுமே நம்பிடாதீங்க மக்களே. உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை யாராவது இருக்கலாம். கடைசி வரைக்கும் நீ இப்படியே பேசிட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவங்க எக்காரணத்தோடு நம்பிடாதீங்க. உங்களை நம்புங்க, உங்கள் கூட நீங்கள் இருங்க. செல்ஃப் லவ் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி அதுக்கு மட்டும் கொடுங்க. உங்களை தாண்டி ஒரு சந்தோஷத்தை வெளியே பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் பாதாள குழியில் விழுந்துட்டீங்கன்னு அர்த்தம். உங்களை யாராலையும் தூக்க முடியாது உங்களை தவிர. ஏன்னா நான் இந்த நிமிஷம் ஃபீல் பண்ணுற 2 விஷயம் மட்டும்தான். நான் என்னையை அதீதமாக காதலிக்கணும். என்னையை அதீதமாக காதலிக்கிறதுனால மட்டுமே எனக்குள்ளே ஒரு வெறுமை வரணும். அந்த வெறுமைக்கு ஒரு பெருமை ஆந்தேடுறதுக்காக நான் அதை பண்ண தவிர்த்து நான் மற்றவங்களை காதலிக்கவே கூடாது. அது காதலிச்சிட்டோம் அப்படின்னா அது ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியோ யாராவது இருக்கலாம் மக்களே, யாராவது இருக்கலாம். ஏன்னா ஒரு வாரம் நல்லாயிருக்கும், எல்லாமே புதுசாக இருக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அது பழகிருச்சு அப்படின்னா, அது சலிச்சு போயிடுச்சு அப்படின்னா அது புளிச்சு தயிர் மாதிரி ஆகிடும். அந்த தயிர் கூட ஒரு வேலிடிட்டி இருக்குது. ஆனால் மனுஷனோட மனசுக்கு சத்தியமாக இல்லை. நேற்று வரைக்கும் சிரிச்சு பேசுவாங்க, இன்றைக்கி சீப்போ அப்படிம்பாங்க. காரணம் கேட்டால் தெரியாது. ஏன்னா சொல்லுவாங்க ஒரே ரீசன் தான், பிடிக்கிறதுக்கு சொல்லலாம், பிடிக்காமல் இருக்கிறதுக்கு சொல்லணும் அவசியம் கிடையாது அப்படிம்பாங்க. அதனால் உங்களுக்கு பிடிச்சிக்கோ பிடிக்கலையோ மக்களே, உங்களுக்கு பிடிச்சவங்க உங்களை பிடிக்கிறேன்னு சொல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் பண்ண ஒன்றே ஒரு விஷயம் தான். அவங்கள்ட்ட வந்து சத்தியமாக சொல்கிறேன், விலையே இருந்தால் பக்கத்தில் போக விரும்பவே விரும்புங்க. ஒரு டைம் நீங்கள் விரும்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், அவங்க மேலே இறக்கி வைக்க போகிற கல்லை உங்களால் தூக்கவே முடியாது. ஏன்னா இப்போ நான் வந்து அந்த மாதிரி ஒரு பாரத்தில் தான் இருக்கேன், என்னால் தூக்கவே முடியல. ஆனால் உண்மை சொல்ல போனால் ஆண்டவர் எனக்கு கண்டிப்பாக பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுறாரு. அது மட்டும் என்னமோ ஏதோ ஒரு பேலன்ஸில் இருக்குது. சொல்ல போனால் நமக்கு பிடிச்சவங்க நம்மளை வந்து பிடிக்கணும்னு சொல்லும்போது மூச்சு விடுறதே கஷ்டமாக மாறிடும். அதனால் மக்களே, உங்கள் கூட நீங்கள் இருங்க, அடுத்தவங்களை எப்போவுமே எதிர்பார்க்காதீங்க. அது மட்டும் எனக்கு அப்படி தான் அப்படின்னு வந்து பசுமரத்தில் ஆணி அடித்த மாதிரி எனக்கு நல்லா கிளியாரிட்டியாக எனக்கு புரிஞ்சுட்டு இருக்காங்க நம்ம கூட இருக்க மக்கள் எல்லாரும். லைஃப் இஸ் ஒன் சான்ஸ் குட், ஐ லவ் யூ. ஸோ யூஸிங் ஃபார் யூ ஒன்லி, நாட் ஃபார் அதர்ஸ். எதிர்பாராமல் எல்லாம் பண்ணுங்கள். எதிர்பார்த்து எது பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மொத்தமாக முடிச்சுட்ருப்பாங்க. ஸோ ரொம்ப நாளாக நான் வச்ச மக்களே, உங்கள் கூட நீங்கள் இருங்க. உங்களுக்காக இன்னொருத்தங்க இருக்கணும்னு ஆசைப்படாதீங்க. அப்படி ஆசைப்பட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி அதோட சித்திரவதையை நீங்கள் தான் அனுபவிக்கணும், பார்த்துக்கணும். தேங்க்யூ, பாய்.